பெர்முடா முக்கோணம் உலகின் மிகப்பெரிய மர்ம இடமாக கருதப்படுகிறது. அது அத்லாண்டிக் பெருங்கடலின் ஒரு பகுதியாகும். மியாமி, பெர்முடா தீவு மற்றும் பியூர்டோ ரிகோ ஆகிய 3 இடங்களுக்கிடையே அமைந்துள்ள முக்கோண பகுதியே இதன் அடிப்படையாகும். இந்த பகுதி சுமார் 5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. பலவிதமான விமானங்கள், கப்பல்கள் மற்றும் மனிதர்கள் இந்த முக்கோணத்தில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட முறையில் காணாமல் போயுள்ளது என்ற வரலாற்று நிகழ்வுகள் உண்டு. இதன் காரணமாக பெர்முடா முக்கோணத்தின் மீதான ஆராய்ச்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. சிலர் இதை இயற்கை விபத்து என கருதினார்கள், ஆனால் மற்றவர்கள் இதை மர்ம சக்திகள், அந்திய கிரக வாழ்வினரின் செயல் அல்லது சமுத்திரத்தில் உள்ள காந்த களங்களின் தாக்கம் என நம்புகின்றனர். விஞ்ஞானிகள் இதை வெவ்வேறு கோணங்களில் ஆய்வு செய்தனர். அவர்கள் கூறியது, கடலின் அடிப்பகுதியில் உள்ள காந்த களங்கள் கப்பல்களின் காந்த திசை நேர்முக மாற்றத்தை பாதிக்கலாம். கேஸ் ஹைட்ரேட்டுகள், மிதேன் கேஸ் ஹைட்ரேட்ஸ் கடலின் அடியில் வெடித்தால் கப்பல்களை கீழே இழுக்கக்கூடும். வானிலை மாற்றங்கள், புயல் மற்றும் பனிக்கட்டிகள் ஆகியவை விமானங்களின் விபத்துக்களுக்கு காரணமாக இருக்கலாம். பெர்முடா முக்கோணத்தின் மர்மம் இன்று வரை முழுமையாக திறனறியப்படவில்லை. ஆனால் அறிவியல் ஆராய்ச்சிகள் இந்த இடத்தைப் பற்றி பல உண்மைகளை வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த மர்மம் உலக மக்களின் கற்பனைக்கு ஊக்கமளித்து நூல்கள், படங்கள் மற்றும் கற்பனை கதைகளில் இடம் பிடித்துள்ளது. மர்மங்களும் விஞ்ஞானமும் நெருங்கிய நண்பர்கள் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக பெர்முடா முக்கோணம் திகழ்கிறது.